தேக்கடி ட்ரிப் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, கிரேப்ஸ் தோட்டம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, கம்பத்தில இருக்கும். ஹைவேலயே தான் இருக்கும். நீங்க தோட்டத்துக்குள்ள போயிட்டு கிரேப்ஸ் எல்லாம் தொட்டு பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அதேமாரி வந்து அங்கே கிரேப்ஸ் ஹோல்சேலுக்கும் வைப்பாங்க. நீ வேணும்னா வாங்கிக்கலாம். இல்லைனா ஜூஸ் அவங்களே போட்டு குடுப்பாங்க, குடிக்கலாம். நாங்க ஃபர்ஸ்ட்டு இங்க தான் ரீச் பண்ணோம். ரீச் பண்ணிட்டு கொஞ்சம் கிரேப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அப்படியே கொஞ்சம் சில் அவுட் பண்ணிட்டு நாங்க கிளம்புனோம். இது ஒரு நல்ல ஸ்பாட் ஒரு ரிலாக்சேஷனுக்கு. ஏன்னா ரொம்ப தூரம் லாங்லேருந்து வருவோம். இதுதான் ஃபஸ்ட்டு. தென் வந்து நாங்க வந்து எலிஃபண்ட் கேம்ப் போனோம். தேக்கடி ரீச் பண்ணோனே. எலிஃபண்ட் கேம்ப் பார்த்தீங்கன்னா, பர் பர்சனுக்கு 500 சார்ஜ் பண்ணுவாங்க. எலிஃபண்ட் ரைடுக்கு. ப்ளஸ் அவங்க ஒரு தோட்டம் மாரி வச்சுருக்காங்க. அதில் சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் தான் அடிச்சு கூட்டிட்டு வருவாங்க. எலிஃபண்ட் ரைடு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேணும்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 3 பர்சன்ஸ் அது மாரி ஏறிக்கலாம். குழந்தைங்க இருந்துச்சுன்னா ஓகே. ஃபீ இல்ல. அதாவது கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்துச்சுன்னா பே பண்ணி தான் ஆகணும் அவங்களுக்கும். ஒரு 5 வயசுக்கு இருக்க குழந்தை அந்த மாரினா நம்ம அவங்களுக்கு பே பண்ண தேவையில்ல. பட் அதுக்கப்புறம் அத முடிச்சுட்டு நாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போட்டிங் போயிருந்தோம். போட்டிங் வந்து ஒரு செம ஜேர்னின்னே சொல்லலாம். ஆனா வந்து பர்சனுக்கு 300 பே பண்ணணும். நம்ம அங்க போட்டிங் பாயிண்ட் போனதுக்கப்புறம் தான் அங்க டிக்கெட் எடுக்கிற மாரி இருக்கும். போட்டிங்க்கு நம்ம வெஹிக்கிள் அலோடு இல்ல. போட்டிங்கோட என்ட்ரியிலேயே நம்ம வெஹிக்கிள் பாஸ் பண்ணிட்டு, நம்ம அங்கேருந்து அவங்களோட வெஹிக்கிள் ஒண்ணு இருக்கு. அதில ஏறுனோம்னா, அதில ஃபாரஸ்ட் உள்ள புகுந்து நம்ம போட்டிங் போயிட்டு கூட்டு வருவாங்க. நாங்க போனப்ப தண்ணி ரொம்ப டவுனா இருந்துச்சு. கொஞ்சம் இறங்கி உள்ள வரைக்கும் போற மாரி தான் இருந்துச்சு. இந்த போட்டிங் ரைட் வந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் கூட்டு போவாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள. இந்த பெரியார் ரிசர்வ்டு லேக் அதில தான் நம்மள போட்டிங்க்கு கூட்டு போவாங்க. ஆன்லைன்ல புக் பண்ணுற மாரி நமக்கு பிடிச்ச மாரி சீட்ஸ் புக் பண்ணிக்கலாம். பட் நாங்க ஆஃப்லைன்ல போனதுனால, எங்களுக்கு சீட்ஸ்லாம் கொஞ்சம் மிடில்ல தான் கிடச்சிச்சு. ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணுற மாரி இருந்தீங்க, இல்லைனா ஒரு இயர்லியே ஒரு 1 மந்த் முன்னாடி டிக்கெட்ல புக் பண்ணீங்கன்னா, நீங்க அப்பர் டெக்ல புக் பண்ணிக்கோங்க. அது நல்ல வியூ இருக்கும். எலிஃபேண்ட்ஸு, பஃபலோ, அப்புறமா இந்த டியர் இந்த மாரி இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம வந்து எலிஃபேண்ட் வந்து ரேர் தான் நம்ம லக்க பொறுத்து தான். மத்தபடி வந்து இந்த பஃபலோ, இந்த மாரி காட்டுப்பன்னி, இந்த மாரி சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் வந்து நமக்கு போட்லேருந்து விசிபிளாக இருக்கும். மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாரி பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு போட்டிங் வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ஸ் படி தான் இருக்கும். நீங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஃபஸ்ட்டு ஸ்லாட் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9:30க்கு இருக்கும். 9:30 இல்ல 7:30க்கு இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டா இருக்கும். நீங்க அங்க ஒரு 4:30 இல்ல 5:30க்கு ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேயே போயிரலாம். ஏன்னா காலையில ஃபஸ்ட்டு ஸ்லாட் போகும்போது இந்த நேச்சுரல்ல வந்து அனிமல்ஸ்லாம் வந்து காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளேருந்து வெளியே இந்த லேக் சைடு வரும். அப்படி வரும்போது நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் போனோம்னா அத பார்க்கலாம். பட் 2, 3 ஸ்லாட்லாம் போனோம்னா, அனிமல்ஸ் பார்க்கறது கொஞ்சம் டவுட்டு தான். போட் வந்து எல்லாருமே ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் இந்த போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாங்க தான் இந்த போட்ல வந்து அப்ப ஃபஸ்ட்டு ஏறுனோம். ஒரு ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வெளிய வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ட்ரிப்புக்கு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஏறுற மாரி இருக்கும். பட் வந்து உங்களுக்கு அந்த நேச்சரோட இருக்கும்போது அந்த டைம்லாம் ஒண்ணும் அந்த அளவுக்கு தெரியாது. நல்லா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணியே போலாம். அதுக்கப்புறம் ஜீப் சஃபாரி போனோம். ஜீப் சஃபாரி வந்து நீங்க 6 பேர், 7 பேர் அந்த மாரி போறோம்னா, உங்களுக்கு பெர் ஹெட்டுக்கு கவுண்ட் கம்மியாகும். நாங்க ஒரு 4 பேர் தான் போனோம். ஸோ எத்தனை பேர் வந்தாலும் அவங்க 2000 தான் கேட்பாங்க. ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி. சத்திரம் வியூ பாயிண்ட்டு, அப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட் 2 வியூ பாயிண்ட் கூட்டு போவாங்க. அது 2 மட்டும் தான் கொஞ்சம் ஒர்த்தான பிளேஸா இருக்கும். அதுக்கு மேல ஏதாவது ஃபால்ஸ் கீல்ஸ் போற மாரினா அடிஷனலா ஒரு 500 இல்ல 1000 கேட்பாங்க. மத்தபடி இந்த 2 வியூ பாயிண்ட் தான் நல்லாயிருக்கும். மீதிலாம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எல்லாம் கொஞ்சம் சுமார் தான். பட் வந்து எப்படினாலும் 2000 வாங்கிருவாங்க. கொஞ்சம் இந்த குழந்தைங்க இல்லைன்னா கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் இதில் ஜாயின் பண்ண வேணாம். ஏன்னா வந்து கொஞ்சம் ரோடெல்லாம் ரொம்ப ஒர்ஸ்ட்டா இருக்கும். மற்றபடி என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டில் கொண்டு போய் விடுவாங்க. நாங்கள் ஒரு 2, 3 எலிஃபெண்ட்ஸ் பார்த்தோம். ஃபேமிலியோட ஹில்ஸ் மேலே ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சூப்பரான வியூவாக இருந்துச்சு. அப்படியே அங்கே சில் அவுட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்றது, ஜூஸ் குடிக்கிறது அது மாதிரிலாம் குடிச்சிக்கலாம். அங்கே லோக்கல்ஸ் வந்து அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஷாப்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபோட்டோஸுக்கு நல்ல ஒர்த்தான பிளேஸ்ன்னே சொல்லலாம். பட் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் கலரி ஷோ போயிருந்தோம். கலரி ஷோ, கத்களி ஷோ 2மே இருக்குது. அதுக்குமே பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 300 சார்ஜஸ் பண்ணுவாங்க. கலரி ஷோ 1 ஹவர் அண்ட் கதகளி ஷோ 1 ஹவர். கலரி ஷோலாம் வந்து கதகளி ஷோ விட கலரி ஷோ சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட அந்த ஃபைட்டிங், அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஷோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபயர் வச்சு ஒரு ஷோ பண்ணுவாங்க. அது அல்டிமேட்னு சொல்லலாம். அப்படியே ஒரு
லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃபயர் பற்ற வச்சு அவங்க அந்த ஃபயரில் வந்து அப்படியே அந்த ஃபைட்டிங் பண்ணுவாங்க. அது சூப்பராக இருக்கும். அது நீங்கள் அங்கே போய் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா தான் தெரியும். வயநாடுன்றது 2 நாள் தேவைப்படாது. 1 டேவே போதும் நமக்கு. மார்னிங் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டிங் போயிட்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே பக்கம் பக்கம் தான். எலிஃபண்ட் கேம்ப்பு, அப்புறம் இந்த கத்திரிக்காய் ஷோ, கலரி ஷோ இது எல்லாமே பக்கமாக தான் இருக்கும். எல்லாமே அங்கே தான். 1 ரவுண்ட் ஸ்பெண்ட்டுக்கு வேலையே இல்லை. எல்லாமே பக்கமாக தான் இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் மிச்சம் பண்ணலாம். ஓன் வெஹிக்கிள் கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னா ஓன் வெஹிக்கிளில் போகலாம். பட் அங்கே போனால் அங்கே எல்லாமே ஜீப் அது மாதிரி தான் இருக்கும். ஜீப்பில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வெஹிக்கிள்ஸ் யூஸே இல்லை. சும்மா ஹோட்டல்ஸ் போகிறதுக்கு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு மட்டும் வெஹிக்கிள் நம்ம ஓன் வெஹிக்கிள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி 1 டே ட்ரிப்புக்கு இது ஒர்த்தான ஒரு பிளேஸ். அந்த வீடியோ ஷோஸ்லாம் பாருங்கள். அவங்க ஃபயர் வச்சு எவ்வளோ அழகாக இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இந்த ஷோ வந்து இந்த கலரி ஷோ வந்து முடியும் போது தான் இந்த ஃபயர் ஷோவை போடுவாங்க. லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் மோர் கேட்டால் நம்மளும் ஒன்ஸ் மோர் எல்லோரும் கேட்டோம்னா ஒன்ஸ் மோரும் இந்த ஃபயர் ஷோ வந்து பண்ணுவாங்க. இந்த ஷோவுக்கு வந்து டிக்கெட் வாங்கணும். ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ½ hour முன்னாடி டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அங்கே போய் வாங்கலாம். ஆன்லைன் புக்கிங் எதுவும் அவ்வளோக்கா இல்லை. மேபி ஃபாரினர்ஸ்க்கு மட்டும் அவைலபிள் இருக்கா என்னன்னு தெரில. அவ்வளோதான் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.